ஹாய், குட் மார்னிங் டு ஆல். நான் இப்போது எங்கள் பாப்பாவுக்கு பிடிச்ச முட்டை குழம்பு சமைக்க போகிறேன். பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க, நல்லா கலக்கிக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் கலக்கின முட்டையை வச்சு மூடி வச்சு அவிச்சு எடுத்துக்கணும். இது இந்த மெத்தட்லேயும் செய்யலாம், தேவைன்னா இட்லி பாத்திரத்துலேயும் செஞ்சு எடுக்கலாம். நான் இப்போது சீக்கிரம் செய்யணுன்றதால இந்த மெத்தடில் செஞ்சேன். முட்டையை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ க்யூபாக கட் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு. செம்ம சாஃப்டாக இருக்கும். வாங்க குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, சோம்பு போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, பூண்டு போட்டுக்கோங்க, வெங்காயம் போட்டுக்கொள்ளுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ கிண்டி விடலாம். நல்லா கிண்டி விடுங்க. தக்காளி போட்டுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க, மிளகாய் பொடி போட்டுக்கோங்க, குழம்பு மிளகாய் தூள். இது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே குழம்புக்கு தேவையான விழுதை நம்ம அரைச்சிக்கலாம். பொட்டுக்கடலை கொஞ்சம், கசகசா கொஞ்சம், தேங்காய் கொஞ்சம் போட்டு விழுதை அரைச்சி எடுத்துக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள். அரைச்ச விழுதை அதில் ஊற்றி கலக்கி விடுங்க. கலக்கினதுக்கப்புறம் 2 நிமிஷம் கொதிக்கணும் குழம்பு. கரம் மசாலா போட்டுக்கோங்க. இது போட்டால் ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். இப்போ முட்டை அது கட் பண்ண முட்டையை அதில் போட்டுக்கலாம். குழம்பு பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்க. சாப்பிட சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிடலாம். எங்கள் பாப்பா இப்போ டேஸ்ட்டு பார்க்க போகிறா. குழம்பு செம்மையாக இருக்கா பாப்பா? டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பரா.